Exercise 3.5 5 first sum. Solve சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க 6x power 4 minus 35x cube plus 62x square minus 35x plus 6 is equal to 0. இதை பார்த்த உடனே சொல்லிட முடியும். இங்கே 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, இங்கே minus 35, இங்கே minus 35, 62. சரிதானா? அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க. டைப் 1 reciprocal polynomial equation ங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டைப் 1 reciprocal polynomial equation என்ன? இப்போ p of x is equal to an x power n an minus 1 x power n minus 1 அப்படியே போய் a1x plus a0 is equal to 0 ன்னு ஒரு polynomial இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இந்த டேர்ம் ஈக்குவலா இருக்கும். சரிதானா? அதே மாதிரி இந்த டேர்ம் ஈக்குவலா இருக்கும். an minus 1 is equal to a1 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரிதானா? இதை நம்ம என்ன சொல்லணும்னா டைப் 1 reciprocal polynomial equation. டைப் 2னா an is equal to minus a0 ஆகும். an minus 1 is equal to minus a1 ஆகும். சரிதானா? இப்போ நம்ம இதை வச்சு தெரியுது an is equal to a0 leading coefficient equal to constant term. இங்க அதுக்கு அடுத்த term சரியா? x power 3 ஓட coefficient minus 35 equal to x power 1 ஓட coefficient minus 35. சரியா? அப்ப இது வந்து என்ன சொல்லிட முடியும்? இதை வேணா எழுதிக்கோங்க. டைப் 1 சரியா? டைப் 1 reciprocal equation அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம ஈவன் பவரா இருந்தாச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறோம். x plus 1 by x is equal to y எடுக்கலாம், அல்லது x minus 1 by x is equal to y எடுத்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானே? இந்த சால்விங்க்கு 4 ஹிண்ட் கொடுத்துருக்கோம். அந்த 4 கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். என்ன வந்திருக்கு? 6x power 4 plus 6 minus 35x cube minus 35x plus 62x square equal to 0 அப்படின்னு நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரியா? பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. இதில் இருந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம்லேருந்து என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுங்க. சரியா? எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்திருக்கு பாருங்க. என்ன வந்திருக்கு? சரிதானா? ஸோ இதுலேருந்து இப்போ ஆமாம் எக்ஸ் ஸ்கொயரே காமனாக எடுக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 6x ஸ்கொயர் சரியா? ப்ளஸ் என்ன வந்திருக்கு? 6 by x ஸ்கொயர் சரிதானா? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 6 by x ஸ்கொயர் மைனஸ் 35 என்ன வந்திருக்கு? x ஸ்கொயர் எடுத்துக்கோங்க இல்லையா? அப்போ x மைனஸ் என்ன வந்திருக்கு? 35 by x சரிதானா? ப்ளஸ் என்ன வந்திருக்கு? இங்கே x ஸ்கொயரை காமனாக எடுத்தாச்சு. ஸோ 62 equal to 0. டவுட் இருந்தால் அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க. x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் x பவர் 4 இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 6 வந்துடும். தென் இந்த x ஸ்கொயரும் இன்டு x கியூபு இந்த x ஸ்கொயரும் x கேன்சல் ஆகி x வந்துடும். அப்புறம் x ஸ்கொயர் இன்டு 62 x ஸ்கொயர். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஸோ இதை ஜஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி 0 ஆக்குறோம்னு நினச்சிக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் ஒரு 6 காமன் எடுத்துருவோம். என்ன வந்திருக்கு? x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர். அடுத்தது இதுலேருந்து யாரை காமன் எடுத்துக்கலாம்? மைனஸ் 35 காமன் எடுங்க. மைனஸ் 35 காமன் எடுத்தாச்சுன்னா x ப்ளஸ் 1 by x ப்ளஸ் என்ன வந்திருக்கு? 62 is equal to 0. ப்ளஸ் 62 equal to வந்திருக்கு 0. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த 4 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான். ஈவன் பவர் ரெசிப்ரோக்கல் பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருந்தால் x ப்ளஸ் 1 by x அல்லது x மைனஸ் 1 by x ஒய்ன்னு எடுக்கணும். நம்ம இங்கே x ப்ளஸ் 1 by x ஒய்ன்னு எடுப்போம். x ப்ளஸ் 1 by x is equal to சரியா? x ப்ளஸ் 1 by x is equal to y அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் வேணும் எனக்கு. ஸோ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டால் என்ன வந்திருக்கு? x ப்ளஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஜஸ்ட்டு இதை a plus b the whole square ஃபார்முலா போடுங்க. a plus b the whole square ஃபார்முலா போட்டாச்சுன்னா என்ன வந்துடுது? என்ன வந்துடுதுன்னு பாருங்க. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab 2a க்கு பதிலாக x
பிக்கு பதிலாக 1/x போடும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். புரியுதா? a plus b the whole square. அப்போ a square x square b square 1/x square plus 2ab சொல்லும்போது 2 into x into 1/x. அப்போ x கேன்சல் ஆனால் 2 தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை? x square plus 1/x square தேவை. அப்போ therefore x square plus 1/x square is equal to y square minus 2. சரியா? y square minus 2. இனி இதை கொண்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துருக்கு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 6 into x square plus 1/x square க்கு பதிலா y square minus 2 minus 35 into x plus 1/x. x plus 1/x க்கு பதிலா என்ன வந்திருக்கா? y 35y plus என்ன வந்திருக்கு? 62 equal to 0. சரியா? வெரி சிம்பிள். ஸோ என்ன பண்ணிட்டேன்? x square plus 1/x square க்கு பதிலா y square minus 2 போட்டாச்சு. அடுத்து minus 35 into x plus 1/x க்கு பதிலா y plus 62. இது உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. 6y square minus 12 minus 35y plus 62 equal to 0. அவ்வளோதான். சரிப்பா? வெரி சிம்பிள். ஸோ 6y square minus 35y சரியா? என்ன வந்துடுது? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா plus 50 is equal to 0. ஏன்னா 62 minus 12 plus 50 is equal to 0. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். என்ன வந்துடுது பாருங்க, ப்ராடக்ட் வந்து plus 50, சம் வந்து minus 35. என்ன எடுக்கலாம்? ப்ராடக்ட் வந்து plus 50யும் சம் வந்து 35யும் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம் பாருங்க, 20யும் 15யும் எடுக்கலாமா? சரியா? ப்ராடக்ட் வந்து 50 இல்லை, 300. சரிதானா? இந்த 6 இந்த 15 ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன வந்துடும்? 300. அப்போ மைனஸ் 35. அப்போ என்ன எடுக்கலாம் பாருங்க, 20யும் 15 எடுத்துக்கலாம். 15 எடுத்துக்கிட்டோம்னா 20 into 50 300 வந்துடும். நமக்கு மைனஸ் 35 வரணுங்கிறதுனால மைனஸ் 20யும் மைனஸ் 15 எடுத்துக்கலாம். சரியா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ இந்த மாதிரி லீடிங் கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன், அந்த காமன் நம்பரை இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணணும். ஸோ மைனஸ் 6. அதே மாதிரி மைனஸ் 15 டிவைடட் பை மைனஸ் 6. அப்போ ஈக்குவல் என்ன வந்துருதுன்னு பாருங்க, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணியாச்சுன்னா 10/3. சரியா? 10/3. 2க்கு கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை கேன்சல் பண்ணுங்க. 3க்கு கேன்சல் பண்ணியாச்சுன்னா 3/2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 3க்கு கேன்சல் பண்ணியாச்சுன்னா 5/2. சரிண்ணா? 3/2 இல்லை, 5/2. சரிதானப்பா? 3 கேன்சல் பண்ணுறோம். 3 5 15. ஸோ என்ன வந்துருக்கு? 5/2. y is equal to 10/3. இன்னொன்று வந்து y is equal to 5/2. டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிச்சா? y is equal to 10/3. இன்னொரு ஆன்சர் என்னது? y is equal to 5/2. இனி என்ன பண்ண போறோம்னா, இந்த yக்கு பதிலா யாரை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போறோம்? x plus 1/x சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இப்போ அடுத்து அதான் பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், y equal to 10/3, y is equal to 5/2. yக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரியா? yக்கு வேல்யூ என்ன? x plus 1/x is equal to, இப்போ நான் ஃபர்ஸ்ட் யார் எடுத்துக்கிறேன்னா y is equal to 10/3 மட்டும் எடுத்துக்கிறேன். y equal to 10/3 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்தது பாருங்க, x plus 1/x is equal to 10/3. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா x square plus 1/x is equal to என்ன வந்திருக்கு? 10/3. ஜஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3x square plus 3 equal to 10x. சரியாம்மா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வந்திருக்கு? 3x square minus 10x plus 3 is equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் என்ன வந்துருது? 9. சம் என்ன வந்திருக்கு? -10. காமனாக என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம்? ப்ராடக்ட் வந்து +9 -10. அப்போ -9 -1 எடுக்கலாம்ல. அப்போ என்ன வந்துருது? -9ம் -1ம் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா +9. இந்த ரெண்டையும் சம் பண்ணியாச்சுன்னா -10. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த -9 எதால டிவைட் பண்ணோம்? இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் -1/-3. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துருது பாருங்க, x is equal to இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா 3. ஸோ இங்கே மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆனால் 1/3. அப்போ இதில் இருந்து ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்குது. x equal to 3, x equal to 1/3. தென் அடுத்து என்ன எடுத்துக்கிறோன்னா
y is equal to 5/2 எடுத்துக்கிறேன். y is equal to 5/2. y equal to 5/2 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்துருது பாருங்க, x plus 1/x is equal to 5/2. எல்சிஎம் எடுங்க, x square plus 1/x is equal to வந்திருக்கு 5/2. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சு வந்திருக்கு 2x square plus 2 is equal to 5x. இங்கே கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன வருது, 2x square minus 5x plus 2 is equal to 0. ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? புரியுது? அதே தான், ஒரே பேட்டர்ன் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட் வந்து +4, சம் வந்து -5. அப்போ என்ன வந்துடுது, -4ம் -1. சரிண்ணா? -4ம் -1ம் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா +4, ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா -5. இதை இங்கே சொன்ன அதே ரீசன் தான். -4 எதாவது டிவைட் பண்ணிக்கிறோம், இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி -1/-2. அப்போ ஈக்குவல் வந்துருக்கு பாருங்க 2, இங்கே ஈக்குவல் வந்துருக்கு 1/2. அவ்வளோதான். மொத்தத்தில் நம்ம ஆன்சர் என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க, ஃபைனல் ஆன்சர் இங்கே x is equal to 3. சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இங்கே எழுதிக்கலாம், x is equal to 2, இன்னொன்று யார், x is equal to 1/2. x equal to 2, இன்னொன்று x equal to 1/2. அப்போ ஃபைனல் ஆன்சர் போட்டு எதனால் எழுதிக்கலாம் பாருங்க, required solutions of the given reciprocal equation. reciprocal equationலாம் தர மாட்டாங்க, நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். வெறுமனே என்ன தந்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ சால்வ் சொல்லி தான் ஈக்குவேஷன் தந்திருப்பாங்க, நாம தான் ஐடென்டிஃபை பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரியா? அது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்றதை செக் பண்ணதுக்கு டைப் 1 டைப் 2 ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது ஈவன் பார்க்கறதுனால இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தந்திருக்கிறது 4th டிகிரி ஈக்குவேஷன். அப்போ 4 ரூட் வந்திருக்கு பாருங்க, x is equal to 3, x is equal to 1/3, x is equal to 2, இன்னொன்று x is equal to 1/2. அப்போ 3யும் 1/3யும் சொல்யூஷன், இன்னொன்று 2வும் 1/2வும் சொல்யூஷன். திருப்பி இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன், 2வும் 1/2வும் சொல்யூஷனாக இருக்கிறதுனால மட்டும் அதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது. சொல்ல புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கே வந்து இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ங்கிறதுனால தான் சொல்யூஷன் எப்படி வந்திருக்குது, x is equal to 3, x is equal to 1/3. இன்னொரு சொல்யூஷன், செட் ஆஃப் சொல்யூஷன், x is equal to 2, இன்னொன்று x is equal to 1/2. அவ்வளோதான், வெரி சிம்பிள். எக்ஸாம்பிள் 3.28ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சால்வ் சொல்லி x⁴ - 10x³ + 26x² - 10x + 1 = 0. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அதே ரீசன் சொல்லிடுறேன். சின்ஸ் என்ன வந்திருக்கு, an = a0, லீடிங் கோஎஃபிஷியன்ட் = கான்ஸ்டன்ட் டேர்ம், an - 1 is equal to a1, இங்கே -10, இங்கே -10. அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, an - 2 is equal to a2. சரிதானா? அப்போ இது an - 2 = a2, அது வேணால் எழுதிக்கோங்க. சரிதானா? ஸோ பிகினிங்லேருந்து உள்ள கோஎஃபிஷியன்ஸும் எண்டிலேருந்து உள்ள கோஎஃபிஷியன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் என்ன சொல்லிடலாம், given equation is type 1 reciprocal equation. சரினா? reciprocal equation போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை x² ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? x² ஆல் டிவைட் பண்ணுறேன். இது வேணால் திருப்பி எழுதிக்கலாம், x⁴ - 10x³ + 26x² - 10x + 1 = 0. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது x² ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி என்ன வந்திருக்கு, டிவைடிங் பை x². x² ஆல் டிவைட் பண்ணி என்ன வந்துடும், x⁴/x². ஸோ x² மைனஸ் x³ x² ஆல் டிவைட் பண்ணியாச்சுன்னா இல்லைன்னா ஒரு டைமுக்கு எழுதி காட்டிடுறேன், x⁴/x² - 10x³ x² + 26x² - 10x x² + 1/x² = 0. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சு என்ன வந்துடும், x². இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா -10x + 26 - 10/x + 1/x² = 0. நான் எக்ஸசைஸ் 3.5ல 5th ஃபர்ஸ்ட் சம் செய்யும்போது இதை நான் ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த x² ஆல் காமனாக எடுத்து பண்ண சொல்லியிருப்பேன்.
அப்படியும் பண்ணலாம். அது உங்களுக்கு ரீஅரேஞ்ச் பண்ண தெரிஞ்சால் அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நேரடியாகவே இப்படி டிவைட் பண்ணி பண்ணுங்க. அதனால தான் இந்த சமயம் நான் செய்து போடுறேன். இல்லைன்னா இதை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x². அடுத்த மைனஸ் 10x மைனஸ் 10/x ப்ளஸ் 26 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இதுலேருந்து இதை அப்படியே வச்சுக்கணும். x² ப்ளஸ் 1/x². சரியா? மைனஸ் 10 காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x. இதுலேருந்து மைனஸ் 10 காமன் எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 26. இனி நம்ம இந்த பழைய மாதிரி செய்யலாம். என்ன பண்ணலாம்? ஈவன் பவர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்தாச்சுனாலும் என்ன பண்ணணும்? இல்லாட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஒய். சரிதானே? அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்க. என்ன பண்ணிடலாம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ a plus b the whole square, a square plus b square plus 2ab equal to y square. புரியுதா? a square plus b square plus 2ab. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது x into 1/x ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 2 தான் வரும். ஸோ இதை அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ x square plus 1/x² is equal to y square minus 2. அப்போ இதை கொண்டு நேரடியாக அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடுது பாருங்க. y square minus 2 minus 10y x plus 1/x equal to y plus 26 is equal to 0. சொல்ல வராங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ y square minus 2 அப்படிதான் வந்துருக்கு. சரிதானா? அப்போ இதில் ப்ராக்கெட் கூட தேவையில்லை நமக்கு. அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். y square minus 10y இந்த ரெண்டு ஆட் பண்ணியாச்சுன்னா plus 24 is equal to 0. சரிதானா? இப்போ வெரி சிம்பிள் தான் இது. ப்ராடக்ட் வந்து ப்ளஸ் 24, சம் மைனஸ் 10 வந்துருக்கு. பார்த்த உடனே சொல்லிட முடியும். 6 4 6 4s are 24. 6 4 ஆட் பண்ணியாச்சுன்னா 10. சைன் மட்டும் பார்ப்போம். ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுக்கலாம். -6 into -4 plus 24. -6 -4 ஆட் பண்ணியாச்சுன்னா -10. So y minus 6 into y minus 4 equal to 0. Then y is equal to 6. No, y is equal to 4. Alright, very simple. புரியுதா? y is equal to 6. y is equal to 4. இனி என்ன செய்யணும்? y க்கு பதிலாக யாரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? x plus 1/x சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிதானே? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன வந்துருது லாஸ்ட் ஆட்டு? y is equal to 6 y is equal to 4. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? y equal to 6 மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். y equal to என்ன எடுத்துருந்தோம்? x plus 1/x is equal to 6. சரியா? ஜஸ்ட் எல்சிஎம் எடுங்க. x square plus 1 the whole divided by x is equal to 6. x square plus 1 சரியா? equal to 6x. So x square minus 6x plus 1 is equal to 0. ப்ராடக்ட் வந்து ப்ளஸ் 1, சம் -6. இது காமன் நம்பர் எடுக்க முடியாது. ஸோ கம்பேர் வித் ax² plus bx plus c is equal to 0. a equal to 1, b is equal to -6. சரினா c is equal to 1. புரியுதா? அடுத்து y is equal to 4 அடுத்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. minus b plus or minus root of b square minus 4ac by 2a. x is equal to 6 plus or minus root of 36 b square அப்படின்னு சொல்லி இதை ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடுது? 36 minus 4 into a into c. 1 into 1 4 தான் divided by 2 into 1. அப்போ x is equal to என்ன வந்துடுது பாருங்க, 6 into 6 plus or minus root of 32 divided by 2. 32 divided by 2. அப்போ 32 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 16 into 2 போட்டுக்கலாம். 6 plus or minus root of 16 into 2.
divided by 2. Okay? அப்போ x is equal to 6 plus or minus 4 root 2 divided by. இனி தனித்தனியா 2 ஆல் டிவைட் பண்ணிப்போம். x is equal to 3 plus or minus 2 root 2. இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா 3, இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா 2. அவ்வளோ 3 plus or minus 2 root 2. தென் அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்? y equal to 4 எடுத்துக்கிறேன். y is equal to 4. அதானே? இப்போ y க்கு பதிலா யாரு? x plus 1 by x is equal to 4. சரியா? just LCM எடுத்துக்கிட்டோம்னா x square plus 1 by x is equal to 4. அப்போ just cross product பண்ணுங்க. x square plus 1 is equal to 4x. அப்போ x square minus 4x plus 1 is equal to 0. சரியா? இந்த 4x இங்கே கொண்டு வந்துருக்கோம். புரியுதா? வெரி சிம்பிள். அதே மாதிரி தான். இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 1 சம் வந்து -4. இதுவும் நார்மலாக காமன் நம்பர் எடுக்க முடியாது. இங்கேயும் அதை கூட கம்பேர் பண்ணுங்க. இது கூட ax square plus bx plus c is equal to 0 கூட கம்பேர் பண்ணிங்கன்னா a is equal to 1, b is equal to -4, c is equal to 1. சரிதானா? புரியுதுல? அதே ப்ராசஸ் தான். அப்போ x is equal to -b plus or minus root of b square. அப்போ 4 square 16 minus 4 divided by 2a, 2 into 1. 4 plus or minus root of 12 divided by 2. அப்போ equal to என்ன வந்தது பாருங்க? என்ன வந்திருக்கு? x is equal to என்ன வந்தது? 4 plus or minus root of 4 into 3 divided by 2. 4 plus or minus 2 root 3 divided by 2. சரிப்பா? புரியுதா? அப்போ equal to என்ன வந்திருக்கு? x is equal to இதை கட் பண்ணுங்க. காமனா 2 எடுத்து கேன்சல் பண்ணியாச்சுன்னா அல்லது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணியாச்சுன்னா 2 plus or minus 3. ஸோ நமக்கு ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் யாரெல்லாம் பாருங்க. 3 plus or minus 2 root 2. அடுத்தது ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு 2 plus or minus root 3. சார் அப்போ நமக்கு ரிக்வயர்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் 3 plus 2 root 2, 3 minus 2 root 2, 2 plus root 3, 2 minus root 3. இது நம்ம ஏற்கனவே படிச்ச ரிசல்ட் கரெக்டா வருதா? என்னது? irrational roots are acquiring conjugate pair. கரெக்டா வருதா? 2 plus root 3 இன்னொன்று என்னது? 2 minus root 3. அடுத்து 3 plus 2 root 2 அதுக்கு pair conjugate pair 3 minus 2 root 2. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரியா? எக்ஸசைஸ் 3.5ல 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 6x power 4 minus 5x cube plus 38x square minus 5x plus 6 is equal to 0. நம்ம இதுக்கு முன்னாடி செய்த சம்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா லாஸ்ட் சம்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் நேரடியாட்டு என்ன பண்ணிட்டாங்க? சால்வ் தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேயா? பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படி கேட்டதுன்னா இந்த 4th டிகிரி ஈக்குவேஷனுக்கு x is equal to 1/3ங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதில் செக் பண்ண வேண்டியது இப்போ தந்திரக்கூடிய ஈக்குவேஷன் யாரு? 6x power 4 p of x ன்னு போட்டுப்போம். சரியா? p of x is equal to என்னது இருக்கு? 6x power 4 minus 5x cube minus 38x square minus 5x plus 6 is equal to 0. இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்படிதானா? அப்போ அதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம்? since an is equal to a0. an is equal to a0. அப்படிதானா? அடுத்தது an minus 1 is equal to a1. an minus 1 is equal to a1. ப்ளஸ் அது என்ன வந்திருக்கு? அடுத்த டைம் அப்படி எக்ஸெட்ரா. அப்படிதானே? வந்திருக்கிறதுனால என்ன சொல்லிட முடியும்? p of x is என்ன சொல்லிடலாம்? டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். சரியா? அப்படின்னு சொல்லலாம். அல்லது p of 1/x சேம் ஈக்குவேஷன். x க்கு பதிலா 1/x ரீப்ளேஸ் பண்ணுங்க. கூட x பவர் 4 ப்ராடக்ட் பண்ணும்போது சேம் ஈக்குவேஷன் ரிட்டைன் ஆகும். அதனால இது என்னது? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கிறோம். சரியா? லீடிங் கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் அதுக்கு அடுத்த டேர்மும் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்முக்கு முந்தின டேர்ம் அதான் இங்கே எழுதிக்கிறேன். an equal to a0, அடுத்து an minus 1 equal to a1,
சரிதானே? இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, இங்கேருந்து மிடில் டேர்ம் வரைக்கும், இங்கேருந்து மிடில் டேர்ம் வரைக்கும் எப்படி இருக்குது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தாச்சுனால இது டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்புறம் நம்ம ரிசல்ட்டை ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ஒரு சொல்யூஷனாக இருந்தால் 1/ஆல்ஃபாவும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் சாதாரண ஒரு பாலினாமியல்ல ஆல்ஃபா ஒரு சொல்யூஷனா இருந்து 1/ஆல்ஃபாவும் ஒரு சொல்யூஷனா இருக்கக்கூடியது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அக்செப்ட் பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஒரு சொல்யூஷனா இருந்து 1/ஆல்ஃபாவும் சொல்யூஷனா இருக்கக்கூடிய எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சரி, இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கிளாஸ்ல பாருங்க. பட் இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் நமக்கு சொல்லிட்டோம், அப்படிதானே? given equation is reciprocal equation சொல்லியாச்சு. அதனால so since 1/3 is one solution, therefore 3 is also another solution, சொல்றோம். சரியா? so a solution போடுங்க. அவ்வளவுதான். புரியுதா? 1/3 ஒரு சொல்யூஷனா இருக்கிறதுனால 3யும் ஒரு சொல்யூஷனா தான் இருக்க முடியும். சொல்ல புரியுதா? இதனுடைய ரெசிப்ரோக்கல் கண்டிப்பா ஒரு சொல்யூஷனா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ங்கிறதுனால சொல்ல புரியுதா? அவ்வளோ. அப்போ 2 சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அப்போ 4th டிகிரி ஈக்குவேஷனில் 2 சொல்யூஷன் கிடச்சிருச்சு. நம்ம மீதி 2 சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், x is equal to 1/3, இங்கே x is equal to 3. இதை ஜஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3x minus 1 is equal to 0, இங்கே x minus 3 is equal to 0. சரியா? அப்போ 2 ஃபேக்டர் கிடச்சிருச்சு. அப்போ என்ன வந்துருதுன்னு பாருங்க. அப்போ required quadratic factor அல்ல given quadratic factor given quadratic factor என்ன வந்துருது பாருங்க. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். 3x minus 1ஐயும் x minus 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ரெண்டு ஒரு சொல்யூஷன் தானே, அதை வச்சு ஒரு ஃபேக்டர் கொண்டு வந்துக்கிறோம். அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க. given quadratic factor வந்து என்னதுக்கு 3x minus 1 into என்னதுக்கு x minus 3. அப்போ ஜஸ்ட் இதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 3x into x 3x square minus 9x minus 1ஆல ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா minus x minus into minus plus 3. அப்போ 3x square minus 10x plus 3ங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர். அப்பையும் தந்திரக்கூடிய ஈக்குவேஷன் வந்து ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன். அதில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் கிடச்சிருச்சு. அப்போ இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இருந்தால் நம்ம அடுத்த 2 சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? ஆல்ரெடி யாரெல்லாம் சொல்யூஷன் 1/3யும் 3யும் சொல்யூஷன் சொல்லியாச்சு. இன்னும் 2 சொல்யூஷன் இருக்கு. அப்போ அதுக்கு இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். இந்த 4th டிகிரி ஈக்குவேஷனை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணி இங்கே இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இன்னொரு மெத்தட்னு சொல்லியிருந்தேன். அந்த மெத்தடை நான் செய்யறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 6x power 4 minus 5x cube minus 38x square minus 5x plus 6 equal to நம்ம கண்டுபிடிச்சிருக்க குவாட்ராட்டிக் ஃபேக்டர் யாரு? 3x square minus 10x plus 3. அடுத்தது நாம கண்டுபிடிக்க வேண்டிய குவாட்ராட்டிக் ஃபேக்டர். ஸோ இங்கே 6x power 4 இருக்கு. இங்கே 3x square வந்ததுனால இங்கே 2x square போடுவோம். ஏன்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 6x power 4 வந்துடும். சரியா? அடுத்து என்ன தெரியும் நமக்கு? பிளஸ் pxன்னு போட்டுடலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே pன்னு போட்டுருவோம். அப்புறம் கான்ஸ்டன்ட் டைம் பாருங்க. இங்கே 6 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ 3 கூட எதை ப்ராடக்ட் பண்ணா 6 வரும், 2. அதனால பிளஸ் 2 அப்படின்னு போட்டுருவோம். அப்போ நமக்கு இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இது 2x square plus px plus 2. இதில் நம்ம யாரை மட்டும் கண்டுபிடிக்கணும்? pயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. pயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு p வந்து யாரோட கோஎஃபிஷியன்ட்? xோட கோஎஃபிஷியன்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் டேர்ம் யாரு? -5x. சரியா? எழுதிக்கோங்க. ஈக்குவேட் எக்ஸ் டேர்ம்ஸ் போடுங்க. அது ஈக்குவேட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் டேர்ம் அல்லது ஈக்குவேட் எக்ஸ் டேர்ம்ஸ் ஒன்லின்னு போடுங்க. ஏன் எக்ஸ் டேர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ணுறேன்னு சொல்லு புரியுதுல்ல? நமக்கு தேவையான p எக்ஸோட கோஎஃபிஷியண்டாக இருக்கிறதுனால.
ஸோ மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த எக்ஸிட் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸிட் டேர்ம் கிடைக்கும் மைனஸ் 10 இன்ட்டு 2 மைனஸ் என்ன வந்துடுது மைனஸ் 20x இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த எக்ஸிட் டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணணும் ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ப்ராடக்ட் பண்ணுறோம் எப்போல்லாம் எக்ஸிட் டேர்ம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உள்ள எக்ஸிட் டேர்மை இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூடயும் ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்மை இங்க உள்ள எக்ஸிட் டேர்ம் கூடயும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ ப்ளஸ் என்ன வருது 3px இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க ஈக்குவேட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் சரியா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணோம்னா minus 5 is equal to minus 20 plus 3p இதை இங்கே கொண்டாந்துருக்கு என்னது 3p is equal to என்னது 15 so p is equal to 5 சரியா p equal to வந்திருக்கு 5 so இங்கே எழுதிக்கிறேன் p equal to 5 சரியாப்பா p is equal to 5 கிடைச்சிருக்கு இப்போ நான் p is equal to 5 கொண்டு அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் அப்போ therefore required quadratic factor யார் வந்துடுறா equal to 2x square plus 5x plus 2 is equal to 0 சரியா 2x square plus 5x plus 2 is equal to 0 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன் தெரியும் நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு 4 சம் என்ன வந்திருக்கு ப்ளஸ் 5 என்ன எடுக்கலாம் ப்ராடக்ட் வந்து 4 சம் வந்து 5 என்ன எடுக்கலாம் சொல்லுங்க சரியா இங்கே எழுதுகிறேன் ப்ராடக்ட் வந்து 4 சம் வந்து என்ன வந்திருக்கு 5 என்ன எடுக்கலாம் 4ம் 1மே எடுத்துக்கலாம் சரியா 4ம் 1 எடுத்துக்கலாம் 4ஐயும் 1ஐயும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் 4ஐயும் 1ஐயும் சம் பண்ணியாச்சுன்னா 5 இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தது வழக்கமாக பண்ணுறது மாதிரி இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணுவோம் ஸோ 4 டிவைடட் பை -2 அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கு 1 டிவைடட் பை -2 சரியா 1 டிவைடட் பை -2 புரியுதா 4 டிவைடட் பை -2 அடுத்தது 1 டிவைடட் பை -2 அப்போ ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க -2 இங்கே என்ன வந்திருக்கு -1/2 -2 அடுத்தது -1/2 3 ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க இதே தான் நம்ம சாதாரண ஃபேக்டரைசேஷன் தான் இங்கே எழுதுறேன்னு என்ன இருக்குன்னு பாருங்க ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கு +4 சம் வந்து என்ன இருக்கு 5 அப்போ என்ன இருக்கு 4ம் 1 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா +4 ரெண்டையும் சம் பண்ணியாச்சுன்னா 5 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணுவோம் ஸோ -2 இங்கே என்ன வந்து 1 டிவைடட் பை -2 ஸோ ஆன்சர் வந்து -2 -1/2 ஸோ டோட்டலி ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க ஆன்சர் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் இதெல்லாம் 1/3 3 2 -2 -1/2 புரிஞ்சுல ஈஸி தானே வெரி சிம்பிள் ரெண்டு மெத்தடில் பண்ணியிருக்கேன் சரி இந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல ஏன்னா நம்ம போன சம்மில் ஒன்று செஞ்சோம்ல 5th சம்மில் லாஸ்ட் சம்மில் ஒன்று செய்தோம்ல அந்த மெத்தட்லேயும் கூட நீங்கள் செஞ்சிடலாம் சரியா இப்படி தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது பட் அதை விட இது ஷார்ட்டாக முடியும் ஏன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கப்புறம் நம்ம போட்டே அதே மெத்தடில் அவ்வளோ லாங் ப்ராசஸ் பண்ண வேண்டாம் சொல்ல புரியுதா அப்போ அந்த மெத்தடாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஜஸ்ட்டு x² டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அந்த மெத்தடை விட இதான் ஈஸி x = 1/3 ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறதால அந்த x = 1/3 வச்சு நம்ம இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ங்கிறத சொல்லிட்டோம் தந்திருக்கக்கூடியது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அதனால 1/3 ஒரு சொல்யூஷனாக இருந்தால் கண்டிப்பாக 3 என்ன இருக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்போ ரெண்டு ஃபேக்டர் ரெண்டு ரூட்டு கிடச்சிச்சு ரெண்டு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அந்த ரெண்டு சொல்யூஷன் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அந்த குவாட்ராட்டிக் ஃபேக்டரை வச்சு இன்னொரு குவாட்ராட்டிக் ஃபேக்டரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோ பண்ணிடலாமா வெரி சிம்பிள் இல்லை எக்ஸாம்பிள் 3.27
என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க 7x cube minus 43x square equal to 43x minus 7 இது சால்வ் பண்ண சொல்லிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க, ஜஸ்ட் நான் இதை இங்கே செக் பண்ணிக்கிறேன். 7x cube minus 43x square minus 43x plus 7 is equal to 0. இது பார்த்த உடனே சொல்லிட முடியும். Since an is equal to a0, leading coefficient equal to constant term, and an minus 1 is equal to a1. இந்த ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்குது. அதனால இது என்ன சொல்லிடலாம், டைப் 1 சரியா, ஆட் டிகிரி தானே, ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். சரிதானே, டைப் 1 இது இப்படி இருந்தால் டைப் 1 தானே. டைப் 1 ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருந்தால் என்ன வரும், therefore x is equal to minus 1 is a one of the factor, one root is a root அப்படின்னு போட்டோம். அதான் நம்ம படிச்சிருக்கோம், x equal to minus 1 is a root அப்படின்னு தெரிய ரிசல்ட். அப்போ x is equal to minus 1 ஒரு ரூட்னா as usual நம்ம என்ன செஞ்சிடலாம், லாங் டிவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம், சாரி சிந்தடிக் டிவிஷன். 7 minus 43 minus 43 7. அப்போ என்ன வந்து இதில் 0 தானே போடுவோம், மைனஸ் 1. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 7, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 7, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 50, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் 50, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 7, எகெயின் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 7. therefore என்ன வந்துடுது 0. அப்போ required quadratic factor என்ன வந்திருக்கு சொல்லுங்க, 7x square minus 50x plus 7 சரி. therefore என்ன வந்திருக்கு 7x square minus 50x plus 7 equal to 0. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வந்துடும் பாருங்க, ப்ராடக்ட் 49, சம் வந்து மைனஸ் 50. பார்த்தோன்னே சொல்லிட முடியும். என்ன வந்துருக்கு 49ம் 1 தான் இருக்குது சரிதானா. 49 into 1 49, 49 plus 1 50. நமக்கு மைனஸ் 50 வர வேண்டியதுனால ரெண்டுலேயுமே மைனஸ் போட்டுருவோம். மைனஸ் 49 into minus 1 plus 49, மைனஸ் 49ஐயும் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 50. இனி வழக்கம் போல மைனஸ் 49 டிவைடட் பை லீடிங் கோஎஃபிஷியன்ட் கூட மைனஸ் சேர்த்து டிவைட் பண்ணணும். ஸோ மைனஸ் 7 minus 1 divided by minus 1. So finally we get answer 7. இங்கே என்ன வந்திருக்கு 1/7. அப்போ required solutions are என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க, x is equal to minus 1 7 1/7. அப்போ இந்த ரிசல்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. நான் சம்ம சால்வ் பண்ணதுக்குன்னு ஒரு 4 ரிசல்ட் சொல்லியிருக்கேன், அதை திருப்பி எழுதி பார்த்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பண்ணிடுறது இது ஈஸியாக ஃபாலோ சரியா. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. டைப் 1 டைப் 2. டைப் 1 என்னது, an equal to a0, an minus 1 is equal to a1. டைப் 2 இருந்தால் an is equal to minus a0, an minus 1 is equal to minus a1 சரியா. அப்போ இது டைப் 1 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஆட் டிகிரின்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. டைப் 1 இருந்து ஆட் டிகிரியாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னவாக இருக்கும், x is equal to minus 1 ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்போ x is equal to minus 1 is a one of the solution, அதாவது is a ரூட்டுன்னு போட்டுட்டு, அப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனில் ஒரு ரூட்டு தெரிஞ்சால் மீதி 2 ரூட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற சிந்தடிக் டிவிஷன் மெத்தடே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். எக்ஸ் பவர் எக்ஸைஸ் 3.5ல செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to 0. அப்போ நான் உங்களுக்கு புரியுதுக்கு வேண்டி x power 4 plus 3x cube plus அல்லது மைனஸ் போட்டுக்கலாமா, plus 0x square minus 3x minus 1 equal to 0.
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டைம் இல்லாதனால 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, சின்ஸ் an is equal to a0, leading coefficient equal to minus a0 இல்லையா, மைனஸ் a0, இங்கே +1 இங்கே -1 இல்லையா. அதே மாதிரி என்ன வந்திருக்கு, an-1 is equal to minus a1, சரிண்ணா. இங்கே 3 இங்கே -3, ஓகேயா. இப்போ என்ன வந்துருதுன்னு பாருங்க. ஸோ இதனால என்ன சொல்லிடலாம், இது என்னது, given polynomial equation is type 2 even degree, எடுதுனா even degree reciprocal equation with another middle term equal to 0, இதெல்லாமே இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த ரீசன்னால டைப் 2 ஈவன் டிகிரி, சரியா, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். இப்படி வந்தாலும் அது என்னதான், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் வித் மிடில் டேர்ம் ஈக்குவல் டு 0. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா இந்த given பாலினாமியலுக்கு என்ன இருக்கும், x is equal to 1 and x is equal to -1 are the solutions. கண்டிப்பா x is equal to 1 x is equal to -1 சொல்யூஷனா இருக்கும். அப்ப இது வந்து 4th டிகிரி ஈக்குவேஷன். அப்ப ஆல்ரெடி நம்ம 2 சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் 2 சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். therefore quadratic factor is, சரியா. அப்போ required quadratic factor யார் வந்திருக்கா, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க, x plus 1 into x minus 1, என்ன வந்தது, x square minus 1 square equal to x square minus 1, a plus b into a minus b, a square minus b square, that is equal to x square minus 1. இப்போ என்ன செய்யணும்னா, to find another quadratic factor, சரியா, another quadratic factor. இன்னொரு quadratic factor கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to, already ஒரு quadratic factor இருக்குது, x square minus 1. இன்னொரு quadratic factor எப்படி எடுக்கலாம், x square, ஏன்னா x square into x square x power 4 plus px. இது எப்பவுமே x இன் கோஎஃபிஷியன்ட் p தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், plus px. இங்கே நமக்கு என்ன கான்ஸ்டன்டா வரணும், -1. ஆல்ரெடி -1 வந்துருச்சு, ஸோ நாங்கள் +1 போடுறோம். நாங்கள் +1 போட்டால் அந்த +1ஐயும் -1ஐயும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு தேவையான கான்ஸ்டன்டா -1 வரும். அப்போ x ஸ்கொயர் plus px plus 1. இப்போ நம்ம இந்த p ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. p ஆர் x டேர்மோட கோஎஃபிஷியன்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே இந்த மெத்தட் சொல்லி தந்துக்கிறேன், ஈக்குவேட் த x டேர்ம்ஸ் ஒன்லி, x டேர்ம்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. இங்கே x டேர்ம் யாரு, -3x. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு -px, சரியா. தென் ஈக்குவேட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடும் பாருங்க, p equal to 3. p equal to யாரு, 3. புரிஞ்சுதா, p equal to 3. வெரி சிம்பிள். இப்படி எழுதிதான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஈக்குவேட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x டேர்ம் டைரக்டா போட்டு p equal to 3 ன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கிறேன். therefore require another one quadratic factor. Another one quadratic factor. யாரு, x square plus px plus 1. Then x square plus 3x plus 1. சரி, அப்புறம் இதுதான் x square plus 3x plus 1. சரியா,
ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் 1 சம் 3. ஸோ காமன் நம்பர் எடுக்க முடியாது. கம்பேர் வித் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 1. இப்போ நேரடியாக ஃபார்முலாவில் கொண்டு போடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 4. a into c 4 into 1 into 1 divided by 2a not 2 தான். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துட்டு பாருங்க, x is equal to minus 3 plus r minus root 5 divided by 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, ரிக்வயர்ட் சொல்யூஷன்ஸ் யாரெல்லாம் பாருங்க. சரியா? ஸோ இப்போ ஈக்குவல் டு ரிக்வயர்ட் சொல்யூஷன்ஸ் யாரெல்லாம் சொல்லிடலாம், ஃபைனல் ஆன்சர். ஸோ x is equal to 1 minus 1. x is equal to 1 minus 1. அடுத்தது minus 3 by 2 plus root 5 by 2. இன்னொன்று என்ன வந்திருக்கு பாருங்க, minus 3 by 2 minus root 5 by 2 minus root 5 by 2. ஸோ புரிஞ்சுதா பாருங்க, minus 3 by 2 plus root 5 by 2 minus 3 by 2 minus root 5 by 2. 4 ஆன்சர் வந்துச்சா? வெரி சிம்பிள். இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து quadratic factor, இது 4th degree equation. இந்த 4th degree equation இந்த quadratic factorஆல long division method யூஸ் பண்ணி டிவைட் பண்ணியும் நீங்க என்ன செய்யலாம், இன்னொரு quadratic factor கண்டுபிடிச்சுக்கலாம். பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் கொஞ்சம் கவனமா பாருங்க. கவனமா பார்த்து புரிஞ்சு போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். புரியுதா? 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.